ஹாய் எல்லாருக்கும். இது கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் நைட்டே போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டோம். வந்த கையோட அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு பொரிக்கிறதுக்கு தனியாக குழம்புக்குன்னு தனியாக எடுத்துகிட்டு சரி பொரிக்கிறத மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து காலையில் எழுந்திரிச்சதுமே உள்ளி தக்காளி வதக்கி தேங்காயெலாம் விட்டு குழம்பாத வச்சுருந்தேன் டிஃபனுக்கு சாப்பிட்ற மாதிரி. அடுத்து ஆப்பமாவை பார்த்தா அது நல்லா பொங்கியிருந்து ஆப்பமும் சுட்டு எடுத்துகிட்டு காலைல சிக்கனும் ஆப்பமும் தான். அப்புறம் அதே கையோட பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு ஒரு பிரியாணி பண்ணியிருந்தேன். ஆனால் நான் ஃபுல் வீடியோ எடுக்கலை. இது அவசரமாக சர்ச்சுக்கு போகணும். அந்த கேப்புக்குள்ளே இதையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு உடச்சி பார்த்தேன், நல்லா உதிரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வச்சுட்டு சர்ச்சுக்கு போயிட்டோம். போயிட்டு வரும்போது உள்ள கிளிப் இது. போயிட்டு வந்துட்டு சர்ச்சிலேருந்து டைரெக்டாக நாங்கள் கார்டன் தான் போயிட்டோம், வீட்டுக்கு வரல. கார்டனில் போயிட்டு கொஞ்சம் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் தியா குட்டி விளையாடணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி அவங்களையும் கொஞ்சம் விளையாட விட்டுட்டு நல்லா வெயிலாக இருந்துச்சு, அதனால ஒரு சைடில் இருந்துட்டு கொஞ்சோண்டு விளையாடிட்டு அப்படியே நாங்கள் குட்டி குட்டி ஃபோட்டோஸாக எடுத்துகிட்டு இருந்தோம். என்றைக்காவது தான் ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் சோகத்தோடு வீட்டுக்கு வந்துட்டோம். தியா குட்டி ரொம்ப சோகமாக இருக்காங்க. அவங்க பார்க்கில் விளையாட விடாமல் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரி என்னென்னு கேட்டேன். எனக்கு பார்க்கு போகணுன்னு சொன்னாங்க. சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்த கையோடய சிக்கனை ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த பிரியாணியும் சிக்கனும் ரைத்தாவும் வச்சு சாப்பிட்டுட்டோம். அடுத்து ஸ்வீட்டுக்கு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணியிருந்தேன். ப்ரெட் அல்வா தான் பண்ணியிருந்தேன். எங்கள் கிறிஸ்மஸ் இப்படி தான் முடிஞ்சு. உங்கள் கிறிஸ்மஸ் எப்படி முடிஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள்.